புதினா கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம், அப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு சீரகமும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 4 பூண்டும், அப்புறமா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வெங்காயமும் பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் சிவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்த பேஸ்ட்டையில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்த சாதத்தை இதில் சேர்த்துடலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சாதம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுடலாம். புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டெல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான புதினா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.